ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 2010வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 11ஆம் பத்து 5ஆம் திருமொழியினுடைய 6வது பாசுரத்தை இது நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இது பெரிய திருமொழியின் 1050வது பாசுரமாகும். இந்த பாசுரமும் இதற்கு முந்தைய பாசுரங்களைப் போல கண்ணன் எம்பெருமான் கண்ணபிரான் திருவிளையாடலை பற்றியே பேசுகிறது. எல்லா ஆழ்வார்களுக்கும் கண்ணனின் மேல் அவ்வளவு ஒரு காதல் திருமங்கை ஆழ்வாருக்கு மட்டும் இருக்காதா? அதனாலே கண்ணன் மீது பாட வேண்டும் என்றால் கொட்டுகிறது அப்படியே பாடல்கள். ராமபிரானுக்கு ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு 2ஆம் பாடலில் இருந்து 8ஆம் பாடல் வரை முழுக்க கண்ணனின் லீலைகள் தான். இந்த பாசுரத்தின் இந்த திருமொழியின் முதல் கண்ணன் மேல் பாடல் 2வது பாசுரத்திலே வசுதேவன் தேவகிக்கு வந்து பிறந்த இந்த உலகத்தில் நம்மளை போன்றவரிடம் வந்து பிறந்த எம்பெருமான் பிறப்பிலி எப்படி ஆவான் என்று அவளிடம் தோழியிடம் கேள்வி கேட்டாள். அது மட்டுமல்ல, அவன் சர்வரட்சகன் என்று சொன்னாயே, அவன் கம்சனுக்கு ஒளிந்து கொண்டு மதுராவிலிருந்து கோகுலத்துக்கு சென்று ஆய்ப்பாடியிலே ஒளிந்து கொண்டுதானே இருந்தான், அவன் எப்படி சர்வரட்சகன் என்று கேள்வி எழுப்பினாள். அவன் சொன்னாள் அதற்கு பதில், அவன் பிரம்மாவையே படைத்தவன் என்று உனக்கு தெரியுமா? அவன் எளிமையாக இங்கு வந்தான், நம்மை போல வந்தான், கர்மம் கருதி வரவில்லை. நாமெல்லாம் கர்மத்தின் பயனாக வந்து பிறந்திருக்கிறோம், அப்படி வரவில்லை. காப்பதற்காக அவன் வந்தான், அதனால் நம்மை போலவே நடந்து கொண்டான் என்று பதில் சொன்னாள். அதே போல 3வது பாசுரத்திலும் 5வது பாசுரத்திலும் அவன் கண்ணனெம்பெருமான் இந்த உலகத்துக்கெல்லாம் உண்டு வயிற்றிலே வைத்திருந்து காத்து பின் வெளியிட்ட வரலாற்றை சொல்லி பெருமையை சொன்னாள். எந்த கேள்விக்கு பதிலாக அவன் அபாப்த சமஸ்த காமனாயிற்றே, அவன் நம்மை போலவே பிறர் பொருளில் ஆசை கொண்டு களவு செய்து வெண்ணை உண்டானே, அது எப்படி என்று கேட்க, அப்படியே அவன் களவு செய்து வெண்ணெயை உண்டாலும் கூட அது தனக்கு வேண்டியவர்கள் தனது ஆசிரியர் கைப்பட்ட பொருள் அவனுக்கு போக்கியம் என்ற காரணத்தினால்தான். அது மட்டுமல்ல, அவ்வளவு உண்டானே அந்த 7 உலகங்கள், 7 மலைகள், 7 கடல்கள் எல்லாம் அவன் வயிற்றில் இருந்தும் வயிற்று நிறையவில்லை, வயிற்றிலே இடம் இருந்தது என்று உனக்கு தெரியாதா என்று அவன் பெருமை சொன்னாள். 5வது பாசுரத்திலும் அதே மாதிரி தான் சொன்னாள். அவள் தோழி கேட்கிறாள், இருந்திருந்து இடையர் குலத்திலே வந்து பிறந்தானே, அறிவில்லாத இடையர் குலத்திலே போய் பிறக்க வேண்டுமா? ஒரு நல்ல குலத்திலே பிறக்க கூடாதா? அத்துடன் முடைநாற்றமுள்ள ஆட்சியர் சேர்த்து வைத்த வெண்ணெயையும் பாலையும் தான் உண்ண வேண்டுமா என்று கேட்டான். அவனுக்கு அடியார் கைப்பட்ட பொருள்களெல்லாம் போக்கியம், அதிலே அவன் மிக்க ரசிகன், அதனால் அவன் அந்த மாதிரி செய்தான். அது எளிமைதானே ஒழிய அவனுடைய மேன்மையை குறைக்காது என்று சொன்னான். இனி அடுத்து சிறிய அவ்வளவு அவன் சர்வசக்தன் என்று சொன்னாயே, அப்படி இருக்கும்போது ஒரு சிறிய கயிற்றை வச்சு கண்ணினும் சிறு தாம்பினால் அவன் கட்டுப்பட்டு கிடந்தானே, அசோதை பிராட்டியும் அடி வாங்கி மொத்து வாங்கி இருந்தானே என்று இகழ்ச்சி தோன்ற சொன்னாள் ஒருத்தி. அதற்கு பதிலாக சொன்னாள், உண்மைதான், ஆனால் அவையெல்லாம் அன்புக்கு கட்டுப்பட்டு செய்தது. ஆனால் அவன் இமையவர்க்கும் வானவர்க்கும் நெஞ்சிலே நினைப்பதற்கு கூட அறியவன் என்பது உனக்கு தெரியாதா? எளிமை குணத்தினால்தான் கட்டுண்டு கிடந்தான் என்று பதில் சொன்னாள். ஆக ஒருத்தி அவன் எளிமை குணத்தை சொல்லி எள்ளி நகையாடுவது போல சொல்வதும், அதற்கு பதிலாக இவள் மேன்மை குணத்தை சொல்லி பரத்துவத்தை நிலைநாட்டுவதுமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த திருமொழியின் 6வது பாசுரத்தை பார்க்கலாம். கன்ற பறை கரங்க கண்டவர்தம் கண்களிப்ப
கன்ற பறைகரங்க கண்டவர்தம் கண்களிப்ப மன்றில் மரக்கூத்து ஆடினான்கான் ஏடி. ஏடி கன்றப்பறைகரங்க கண்டவர்தம் கண்களிப்ப மன்றில் மரக்கால் கூத்தாடினான் கான். மன்றில் மரக்கால் கூத்தாடினான் ஆகிலும் என்றும் அரியன் இமையோர்க்கும் சாழலே என்றார். சாழலே என்றால் தோழி என்று பொருள். தோழி, நீ என்ன சொல்கிறாய்? கன்ற பறகிறங்க கண்டவர்தம் கண்களிப்ப மன்றில் மரக்குவல் கூத்தாடினான் என்று சொல்கிறாய். ஆனால் அவன் மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் ஆகிலும் என்றும் அரியன் இமையோர்க்கும், இமையோர்க்கு கூட அவன் அரியவன், அது தெரியாத அவனுக்கு என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். பதவுரை பார்க்கலாம். ஏடி தோழி, கன்ற பறைகரங்க விரும்பாதவர் கூட விரும்பாதவர் நெஞ்சு வருந்தும்படியாக, கன்ற பறை கரங்க விரும்பாதவருடைய தன்னை விரும்பாதவருடைய நெஞ்சு வருந்தும்படி பறைகள் ஒலிக்க, கண்டவர் தம் கண்களிப்ப பார்த்தவர்கள் கண்களெல்லாம் கழிப்பும்படியாக மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் ஊர் பொது இடத்திலே அந்த நார்ச்சந்தியிலே மரத்தால் செய்யப்பட்ட காலை கட்டி கொண்டு எம்பெருமான் கண்ணனாகிய காலத்து கண்ணன் எம்பெருமான் வந்தபோது அவதாரம் செய்த காலத்திலே மரக்கால் கூத்து ஆடினான் என்று ஆடினவன் தானே அவன் என்று இகழ்ச்சி தோன்ற சொன்னாள். ஒரு பொது இடத்திலே ஊர் பொது இடத்திலே மரக்கால் கூத்து ஆடினவன் தானே தெம்பரவர் போல என்று சொல்கிறாள். அதற்கு பதில் சொல்கிறாள் மற்றவள், சாழலே தோழி, மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் ஆகிலும் என்றும் அரியன் இமையோர்க்கும் என்றாள். தேவர்களுக்கும் கூட என்றும் கிட்டுவதற்கு அரியவன் என்று எம்பெருமானது பெருமையை மற்றவள் புகழ உரைத்தாள் என்பது பதவுரையாகும். தோழி, பகைவரின் நெஞ்சு வருந்தும்படியாக பறைகள் ஒலிக்கவும் பார்த்தவர்களின் கண்கள் கழிக்கவும் நார்ச்சந்திகளிலே ஊர் பொது இடங்களிலே மரத்தை காலில் கட்டி கொண்டு ஆடும் ஒரு கூத்தை எம்பெருமான் கண்ணனாகிய காலத்திலே கூத்து ஆடினவன் தானே என்கிறாள். மற்றவள் பதில் சொல்கிறாள், மன்றில் மரக்கூத்து ஆடினானாகிலும் தேவர்களுக்கும் கூட என்றைக்கும் கிட்டுவதற்கு அரியவன் கான் என்று சொல்கிறாள். இமையவர்க்கும் அரியவன் அவன் தெரியுமா அவனுக்கு என்று சொல்கிறான். கிருஷ்ணாவதாரத்தில் நார்ச்சந்திகளிலே நின்று மரக்கால் கூத்து ஆடினதை சொல்லி ஏசி பேசுகிற தோழியின் பாசுரமாக செல்கின்றன முன்னடிகள். மரக்கால் கூத்து என்றால் என்ன என்றால், குடங்களை எடுத்து எரிந்து ஆடும் ஒரு கூத்து போல, மேலே 2-3 குடங்களை வைத்துக்கொண்டு மேலே போட்டு பிடிப்பது, பிடித்து கொண்டே ஆடுவது என்பது போல மரக்கால்களை எடுத்தறிந்து ஆடுவது என்று ஒரு கூத்துக்கு மரக்கால் கூத்து என்று பெயர் என்று கூட சிலர் கூறக்கூடும். அது சரியல்ல, அது இந்த வியாக்கியானத்திற்கு பொருந்தாது. மரத்தை காலிலே கட்டி ஆடினான்கான் என்பது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான ஸ்ரீ சூக்தி. வியாக்கியான சக்கரவர்த்தியின் வார்த்தைகளுக்கு மறு வார்த்தை உண்டா? இதற்கு சரியான பொருள் சொல்ல வேண்டும் என்றால், மிக்க நீண்டதொரு மரக்கொம்பை நிலத்திலே நிறுத்தி அதற்கு மேலே கால் கட்டை விரலை ஊன்ற வைத்து கொண்டு அந்தரத்திலே ஆடுவதொரு கூத்து மரக்கால் கூத்து எனப்படும். இப்படி தெம்பரவர் நாடோடி கூத்தாடுபவர் போல மரக்கால் கூத்து ஆடுகின்றவனையோ தோழி நீ பரமபுருஷனாக போற்றுவது என்று தோழி கேட்கிறாள். எப்படியா சொல்லுகிறாய்? இமையோருக்கும் காண்பதற்கு கூட அரியவனான பெருமான் இவன் என்று நீ அறியவில்லையே. அப்படிப்பட்டவனுக்கு உண்டான தாழ்வு குணம்தானே ஒழிய குறையில்லை ஹான் என்று உணர்த்துகிற முறைமையிலே பின்னடிகளில் மறுமொழி கூறுகிறாள் அடுத்தவள். இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். கன்றப்பறைகரங்க கண்டவர்தம் கண்களிப்ப மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் கான் ஏடி. பறை கேட்டவருடைய நெஞ்சு ஈர்க்கும் படும்படியாக ஒலிக்க, இடையர்கள் உள்ளம் மகிழும்படியாக மன்றிலே மரத்தை காலிலே கட்டி ஆடினான் அவன்.
மன்றில் மரக்கால் கூத்து ஆடினானாகிலும் என்றும் அரியன் இமையோர்க்கும் சாழலே. இப்படி இடையர்கள் கண்பார்வை எல்லைக்குள் இருந்த எம்பெருமானை பிரம்மன் முதலிய தேவர்கள் கூட தாங்கள் கண்கள் பார்க்கும் அருகிலே கண்டு அறிந்தவர்கள் அல்லர் என்று, அவர்கள் அறியவர், அவன் அவர்களுக்கெல்லாம் அறியவன் என்று சொன்னார். இந்த மரக்கால் கூத்து இது பற்றி சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காய்சின அவுணர் கடும் தொழில் பெறாள் மாயவளாடிய மரக்கால் ஆடலும் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது. அவுணர் என்றால் அரக்கர்கள் என்று பொருள். காய்சின அவுணர் கொடுமையான அரக்கர்கள் மாயோளாம் கொற்றவையை வெல்ல முடியாது என்று கருதி வஞ்சகத்தால் அவளை வெல்வதற்காக பாம்பு தேள் முதலியவற்றை கீழே உள்ளே விட அதனை உணர்ந்து அந்த மாயோள் அவளை உலக்கி களைவதற்கு மரக்கால் கொண்டு ஆடியதனால் மரக்கால் கூத்து ஆயிற்று என்ற செய்தி சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்தி இங்கே ஒப்புநோக்கத்தக்கது. அற்புதமான இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வைக்கலாம். கன்ற பறைகரங்க கண்டவர்தம் கண்களிப்ப மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான்கான் எடி. மன்றில் மரக்கால் கூத்து ஆடினான் ஆகிலும் என்றும் அரியன் இமையோர்க்கும் சாழலே என்று பதில் சொன்னாள் அந்த தோழி. அப்படி இமையோர்க்கும் அரியவனான எம்பெருமான் இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். என்றும் அறிய இமையோர்க்கும் அரியன் எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் ராமாயணப் பெருக்கர் வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெருமன்னர் திருவடிகளே, பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.